ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பத்தா ஊரில் வந்துட்டு முளைப்பாரி போட்டிருக்காங்கங்க. திருவிழா, ஆடி திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். எங்களால் இந்த வட்டம் போக முடியலைங்க. வருஷம் வருஷம் மதுரையில் இருக்கும்போது போயிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்துட்டு இப்போ சென்னையில் இருக்கிறதுனால போக முடியல. இந்த வட்டம் போயிடலாம், எப்படியாவது போயிடலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை வேறு வரலட்சுமி பூஜை வருதா, ஸோ அதுக்காண்டி ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. நெக்ஸ்ட் வீக்குமே எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. அதனால் அதுக்கும் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்து போக முடியாதுன்னு போக முடியல. அங்கேருந்து வீடியோ அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. சார் எப்படியாவது நம்ம போயிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது மனசில். அவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக வளர்ந்துருக்குங்க. அம்மா வந்துட்டு அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க. எங்கள் அப்பத்தா தான் பூஜை செய்வாங்களா, ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மலைப்பாரி தூக்கிட்டு போவோம். நல்லா முன்னாடி வெடி வெடிச்சுக்கிட்டு பசங்க ஆட்டம் போகிறத பார்த்துட்டு போகிறதே அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் சித்தப்பா தான் அப்படியே விளக்கெலாம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. பின்னாடி நாங்கள் நடந்து போயிட்டுருப்போம். அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குங்க. போயிட்டு அப்படியே மிளகட்டு திணையில் வச்சுட்டு அப்படியே நல்லா தானானையெல்லாம் பெண்கள்லாம் சேர்ந்து கொட்டிகிட்டு இருப்போமா. கடைசி பார்த்தா தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இளவட்ட பசங்களாம் வந்துட்டு ஒயிலாட்டம் ஆடுவாங்க பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நாங்களாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அவங்கள அடிக்க விடுவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐயோ லேட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் எப்படியும் ஒரு 2-3 மணியாவது ஆயிருங்க அவங்க ஆடுறதுக்கு. அவ்வளோ அருமையாக ஆடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அடிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம எப்படி இருக்கோம், என்ன ஸ்டேஜில் இருக்கோன்றதை கூட மறந்துடுவோம். நம்ம அந்த லெவலுக்கு அங்கே போயிட்டாலே அந்த வைபுக்கே மாறிடுவோம். மனசில் எந்த கவலை இருந்தாலும் அங்கே போனால் தூள் தூளாக பறந்து போயிருங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு நகரம்னா என்னங்க, நகரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேங்க. இதை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி போயிட்டு வந்துடணும். நீங்களும் போயிட்டு வாங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க அங்கே போயிட்டு வந்தோன்னா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த குட்டி பசங்க ஆடுறத பாருங்களேன், இங்கே ஒன்று ஆடிட்டுருக்கு. அது பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அதுதாங்க நானும் உங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.